What's the problem with Congress government in that days? Oh. Since Mr. Narayan Swamy is not in this audience, I have no comments to offer. How should a elected government and LG work together effectively? It all depends on the intentions of both. Devani, sir. Madam is saying it's not only a freedom, it's a very support. We are getting very big support from center. Is it okay? It's a support or freedom? What we need? Uh, you know, you cannot see பாண்டிச்சேரி in isolation. பாண்டிச்சேரியை வந்து தனியா ஒரு ஒரு என்டிட்டியா எடுத்துட்டு நம்ம பார்க்க முடியாது. பாண்டிச்சேரி இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியா. ஸோ நம்முடைய வளர்ச்சிங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வளர்ச்சியை நம்மளை பாதிக்கும். இப்போ டூரிஸ்ட் நமக்கு டெவலப் ஆகுதுன்னு சொன்னால் பக்கத்துலேருந்து நிறைய வராங்க. பாண்டிச்சேரியில் வரக்கூடிய டூரிஸ்டில் வந்து 70 to 80% ஆஃப் த பாப்புலேஷன் தே ஆர் கம்மிங் ஃப்ரம் அக்ராஸ் த ஸ்டேட்ஸ். ஸோ அந்த ஸ்டேட்ஸ் வளர்ச்சி ஆகும்போது நம்முடைய வளர்ச்சியும் வரதான் செய்யுது. ஸோ வி ஆல்சோ டிபெண்டிங் இட்ஸ் அ கோ எக்ஸிஸ்டன்ட். அப்போ வளர்ச்சின்னு சொல்லும்போது ஐசோலேஷனில் பார்க்க முடியாது. நிறைய இடத்துல நம்ம நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நான் ப்ரெசன்டேஷனில் சொன்னது போல் வி ஆர் டூயிங் மச் பெட்டர் இன் எஜுகேஷன் செக்டர், ஹெல்த் செக்டர். வி ஆர் டூயிங் பெஸ்ட், வி ஆர் டூயிங் வெல். பட் த கொஸ்டின் இஸ் ஜென்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நிறையா தொழிற்சாலைகள் வரணும், ஐடி இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வரணும். ஸோ அதுக்கு நம்ம முயற்சி எடுத்து போகும் பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி ஆகணும். அதுக்குரிய ஒரு ஈகோசிஸ்டத்தை நம்ம கொண்டாடணும். அது கொண்டாடுறதுக்குரிய ரிசோர்ஸஸை நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கேட்கலாம், மத்திய அரசாங்கத்தில் கேட்டு அதை வாங்கி செய்யலாம். அதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க, நிறையா ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஃபண்ட்ஸ் கொடுக்காம இல்லை. இப்போ நான் சொன்னது போல் ஒரு 40% பட்ஜெட் வந்து மத்திய அரசாங்கத்து மூலமாக தான் வருது. 25% ஃப்ரீயாக கொடுத்துறாங்க, அது கிராண்டாக கொடுத்துறாங்க. இன்னொரு 15% என்ன பண்ணுறாங்கன்னா லோன் எடுக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் நம்மளுடைய விருப்பத்தை வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக நம்ம டிராஃப்ட் பில் ப்ரிப்பேர் பண்ணி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புகிறோம். டிராஃப்ட் பட்ஜெட் போடுறோம். டிராஃப்ட் பட்ஜெட் போட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன அலோகேஷன் வேணுங்கிறத நம்முடைய விருப்பத்தை டிராஃப்ட் பட்ஜெட்டாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி கவர்னர் மூலமாக மத்திய அரசாங்கத்துக்கு போகுது. மத்திய அரசாங்கத்தை பார்த்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு பணம் அவங்க கொடுக்குறாங்க. பணம் கொடுத்து அப்ரூவல் கொடுத்தா பிறகு தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பட்ஜெட் நம்ம தாக்கல் Getting பண்ணுறோம். sufficient fund from central government? Yes. I don't think that we are not getting money. I We are find- getting I think we- adequate money. We got enough. Enough. Whenever we asked, if we needed it, we got it. Okay. You See, just have to justify. It's not a wasteful As expense. madam is saying, the question is whether it is justifiable. Justified. Justifiable is a question. For example, Also, Niti, government will also ask, okay, giving you this. What are you doing? They will ask you, what can you do better in generating your own resources? Can you do better? Tell us in what areas you will do better. We will do better in the following areas. You do that, we give you that. So during our time, I can only talk about 9. We got what we asked for, but also we were directed, you could generate more in the following areas. Go ahead and generate. Or you could even save here. So we were guided by, but Pondicherry's interest was always supermost. People of Pondicherry's interest was supermost. Madam, the open question, at your tenure, the Congress led Narayanasamy government in the rule. Day to day in newspaper and in medias, there is a very big contradiction between Kiran Bedi and Narayanasamy. And Kiran Bedi ma'am is not allowed for any schemes. You hear, what's the problem with Congress government in that days? Oh, thank you for this question. Since Mr. Narayan Swamy is not in this audience, I have no comments to offer. I am not just asking about Mr. Narayanasamy, sir, but the government. But that government, that is day to day in newspapers, I read out. My reporters said that is a very big contradiction. The governor is not giving permission for the schemes. She's not allocating any money. She's not give approval for any bills. That's why Pondicherry is be like this. As I said, the overall interest of an administrator, if he or she is worth it, will only take a decision which is in the largest good of the people of Puducherry, not for A or B.
That's it. So if you trust or you don't trust. And that is why when we did used to have open house when Neeti must have mentioned about it, open house, it was to hear anybody. Anybody could come in. We went to on the rounds, anybody could come in. Everybody could see. So it was open. The lieutenant governor can promote total transparency in governance because that's his or her responsibility. How should a elected government and LG work together effectively? It all depends on the intentions of both. What are the priorities of both? That's all. If the priorities clashing and hurting the interest of the people, then the administrator is duty bound under the law to protect. But if there's no clash, you continue to work together. But if the LG is wrong, the LG is accountable to the government of India. Simple. And if politicians are wrong, they're accountable to the voter. As simple as that. And media writes both sides. The reporters are there. And it leaves people to read. So the media was reporting both sides. One day it was this, the other day was this. It was this, one day was this. We loved reading both. It was very entertaining. And you know what? I preserved every clipping of theirs. I can prove myself. Madam, reporters are your friends, The ma'am. book is based on that. The book covenant. Show this book. Huh? Fearless government. Fearless Governance. Has any youth read it? Any youth who's read it, I'd like to give you a gift. 1. That's all. 2. 3 hands. 4. Youth. No, not senior officer. Youth. Give me one youth who's read this book, because this book has been written for you. For you. Tell me one hand. Please One please hand. stand up. Please read stand it? up. Are you youth? Yeah. Are you an employee? I want a student. Any student who's read this book, friends, this was written for you. Yeah, please stand up. It was not written for profit. That blue t-shirt. So that you have, who's written, who said this? Just imagine, in a house of 200, one boy has read it. Additional to this question, ma'am, what are the consequences of constant friction between elected government and LG, who ultimately bear the cost of governance conflict? So finally, The lawyers win. In all cases, it's the lawyers who win. That's it. Big, heavy fees goes, and the budget, by the way, the money goes from the budget. From the same budget. So the conflict only leads you to lawyers, and lawyers charge a very good fee, very big fee, and that money is also paid from the budget. So in our case, all cases went to the Supreme Court and the High Court, and the fees was paid by the budget. And the budget came from Government of India. Period. So Government of India helped us pay the lawyers and get you the judgment which was in your interest, people's interest. தேவநீதி தாஸ் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 பேருக்கு இடையில ஒரு மோதல் இருந்துட்டு இருக்கும் போது எண்ட்ல யாரு பாதிக்கப்படும்? The bureaucrats are caught in the wedge. அரசாங்கத்தில் வேலை பார்க்குற அதிகாரிகள் வந்து இந்த 2 பேர்ட்டு நடுவில் மாட்டிக்குவாங்க. ஏன்னா ஒன் சைடு வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அவங்க ரெஸ்பான்சிபிள், அவங்க வந்து ஃபைல் போட்டு அவங்க மூலமாக போகணும். அல்டிமேட்லி கவர்னர் ஹேஸ் டு அப்ரூவ் திஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்பொழுது அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கன்வின்ஸ் ஆகி லெஃப்டினன்ட் கவர்னருடைய வியூஸை வந்து மினிஸ்டர்கிட்ட சொல்லணும், மினிஸ்டர்ஸ் வியூட்ட எல்ஜிட்ட சொல்லணும், காம்ப்ரமைஸ் பண்ணி 2 பேருக்கும் அந்த ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக அந்த பீரியடில் இருந்துச்சு. ஆமாம். As of now, இல்லை எப்பயுமே உண்டு. எப்பயுமே அரசாங்கத்தில் வந்து டிஃபரன்ஸ் வர்றது இயற்கை தான். அது வந்து ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பாலிடிக்ஸ், பட் ஜென்ரலாகவே அரசாங்கத்தில் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரத்தான் செய்யும். அப்போ அதிகாரிகளுக்கு வந்து அதை ஒரு மெச்சூரிட்டி வரணும். அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு 2 பேரையும் பேசி அதை ஒரு லைனில் கொண்டு போக வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அது thank you. Madam, why does Puducherry depends heavily on central government fund, ma'am? Union government fund. Then who will it depend on then if it doesn't depend on Government of India? Who? French government? It has to be. And they are legally committed. As Neeti explained to you, the law, in the inception,
central government is committed to continue to support us. They'll continue to support because they created this union territory. We are their baby. Pondicherry is their child. Most beautiful child of this part of the country, and it's their child. And they have to keep us look beautiful. I keep hearing more and more schemes being announced by the government and the centrally sponsored schemes by the government of India. And it delights me completely where they're talking about now a double carriage roadways, etc., etc. I feel so good because Pondicherry needs it. And where is the funding going to come from? Government of India. Okay, ma'am. What role do centrally sponsored schemes play a vital role? What development by the central government schemes? Without them, many things may not have happened. Many things. Education, anything you can. Sir. மத்திய அரசாங்கத்தில் வரக்கூடிய திட்டங்கள் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்னு ஒன்று இருக்குது. இல்ல அதனால பாண்டிச்சேரியில என்ன வளர்ச்சி இருக்கு? ரெண்டு இருக்குது. ஒன்று சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இருக்குது, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்கீம்ல இருந்தும் நம்முடைய பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. எல்லா துறைகளுக்கும் வருது. நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய துறைகள் கல்வித்துறையாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், இது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து இந்த ரெண்டு காம்பனண்ட்டும் இருக்கும், கட்டாயம் இருக்கும். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். அந்த ரெண்டு ஸ்கீம்லேருந்து நமக்கு ஃபண்ட்ஸ் வருது, நிறைய கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தராங்க. ஸோ அது வந்து பார்ட் ஆஃப் த பட்ஜெட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணும் பொழுது டிபார்ட்மெண்ட் வைஸாக இப்போ வந்து பேசுவோம். இப்போ வந்து நிதி ஆயோக் இருக்குது. நிதி ஆயோக்கில் போய் மூத்த அதிகாரிகள்லாம் போய் பார்ப்பாங்க. அந்த பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடியே மூத்த அதிகாரிகள் போய் மத்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து துறைகளையும் உட்காந்து பேசி பாண்டிச்சேரியில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது, என்ன சப்போர்ட் வேணுங்கிறதெல்லாம் பேசி அவங்க அதை அப்ரூவ் பண்ணி அப்புறம் தான் டிராஃப்ட் பட்ஜெட்டே போடுறாங்க. அதனால் நம்முடைய பிளானிங் ப்ராசஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இருக்குது. அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம எதுவும் செஞ்சிருக்க முடியாது. எல்லா துறையிலையும் இருக்குது. நம்ம மேடம், why does the Puducherry revenue less than its annual expenditure? Revenue generation. Revenue Yes. is your generation. I think many, as I said, these are political decisions sometimes. The water charges is a political decision. Rental of property is a political decision. So when you don't charge people services, or they're giving free, or they're giving subsidized, these are political decisions. And the lieutenant governor examines those compulsions and then evaluates. And so does the government of India evaluate. But remember, certain essential services are political decisions. And that is understandable. As understandable. After all, we all understand how things can work. And some are not political decisions if our forces are diverted. And that's where sometimes a conflict comes. And that's why sometimes it goes to the government of India that this is where we want revenue generation and there we can't. You see, that's when things come as differences of opinion. But remember, political games are not easy. And our people want things free. They want free bijli, they want free pani, they want free education. They got everything free. Where's the money going to come from? They don't pay taxes. So when people don't pay their taxes or they hide GST, I remember that. One of my very senior officer was a GST officer. And every day, he would come and say, ma'am, I found every third shop or every closed shop having parallel records to save GST. So if you save taxes and do parallel parchi, dishonesty in business, how will you generate money? If you are dishonest in business, how will you generate money? So that GST Srinivas, who was with me as also additional secretary, he was no more unfortunate, but a very fine and a very honest officer. ஒரு யூனியன் கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ஒரு யூனியன் டெரிட்டரி கடன் கூட வாங்கணுமா? இப்போ கடன் கொடுக்குறவங்க வந்து கேரண்டி எதிர்பார்ப்பாங்க. நம்மளே சொந்தமாக கடன் வாங்க போனால் கூட இப்போ கேரண்டி கொடுத்து தான் வாங்குறோம். பேங்க்ல வந்து கேரண்டி கொடுத்து தான் வாங்குறோம். ஸோ அந்த கேரண்டி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குதா அப்படின்னா இல்லை. நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்கத்தை வச்சு தான் அவங்க லோன் கொடுப்பாங்க. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன செய்கிறாங்க, கேரண்டி கொடுக்குறாங்க. நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பொறுத்தமட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அதை மாடிஃபை 2006க்கு அப்புறம் அதை மாடிஃபை பண்ணிட்டாங்க. நம்முடைய ரிசோர்ஸஸ் அவங்க செக் பண்ணிவிட்டு நம்முடைய
பொருளாதாரத்தில் எப்படி வளர்ந்துருக்கோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லோன் எடுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்டினன்ட் கவர்னர் அப்ரூவ் பண்ணி அதை வாங்கிக்கலாம். அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க.